விஜயை விருந்துக்களித்த சீமான், விஜயின் பதில் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த தகவல்லாம் எப்படி சார், உண்மையா? 12 கோடி ரூபா பெற்றுக்கிட்டு வேறையே சொல்றேன், ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒரு பிராண்டிங் மாஸ்டர் போடக்கூடிய பொய் செய்திகள் தான். ஒரு டுபாக்கூர் சர்வே போடுறவ, சர்வே எடுக்கக்கூடியவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இப்படி ஒரு சர்வே போடும்ப, இப்படி ஒரு போலித்தனமான விஷயங்களை நீ பண்ணிட்டே இருப்ப. சீமான் வந்து அருந்ததியர் இடஒதுக்கீட்டுல எடப்பாடிக்கு நிலைப்பாட்டை கூட்டணிக்காக விஜய் எடுக்கிறார். அதை அப்படி சைலண்டா எடுக்கிறாரு. சீமான் அவர்கள் விஜய் கீழே வராரு, இந்த கூட்டணிக்குள்ள வராரு அப்படிங்கறத வந்து பரப்ப முயற்சி பண்றாங்க. அதான் விஷயம். அது பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டுக்கிட வேண்டியதான். கொடுத்த 12 கோடிக்கு பண்ணிட்டேன் செய்தின்னு விஜய்கிட்ட காட்டிக்கிட்டு 12 கோடி வாங்கினதுக்கு நான் வேலையை பார்த்துட்டேன்னு போய் சொல்ல வேண்டியதான். பலன் நிரூபிக்காத உங்க கூட யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாருங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சீமான் கொடுத்தது உங்களை அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது. இன்னும் என்ன சொல்லதுக்கு வேண்டாம், அந்த வார்த்தைகள்லாம் வேண்டாம். இன்னும் 1000 கருத்து கணிப்பை நீ போடலாம், எல்லாமே செட்டப் பண்ணி கருத்து கணிப்பு போட முடியும்னு சீமானுக்கு தெரியும். விஜய் கொடுத்த காசுக்கு கூறக்கூடிய வேலை தானே. இதை தவிர அதுல வேற என்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? நான் பத்திரிகைகளை குறை சொல்லல, கிராஸ் செக் பண்ணுங்க நீங்க. சீமான் அவரு தெளிவா தனிச்சு போட்டிங்கிற லெவல்ல தான் 4 பேரையும் அடிச்சுதான் அவரு நிற்கிறாருங்கிறது தெளிவா தெரியுது. பறையர் தேவேந்திர வேளாளருக்கு 5% உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லக்கூடியதுல விஜய் வந்து அருந்ததிற்காக தான் இருக்காரு. அவருக்கு படம் மடிகா இதெல்லாம் ஆந்திரா கர்நாடகா இதெல்லாம் படம் பார்க்கணும், தப்பு இல்லை. அவர் தொழில் அவரோட வாழ்க்கையை உயர்த்திக்கிறதுக்கு பணத்தை இது பண்றதுக்கு அதுல சம்பாதிச்சு தானே ஜான் ஆரோக்கியசாமிகளுக்கு இதுல கொடுக்க முடியும். ஒட்டுமொத்த தமிழகத்தில் 6.8 வந்துட்டார். எல்லாம் டேட்டா உண்மை, கப்சா இல்லை, மொட்டைச்சாத்தான் குட்டையில விழுந்தால எவங்கிட்டயோ பிராண்டிங்க்கு கோடிக்கணக்கான ரூபாய்களை வாங்கிக்கிட்டு போலியா பொய்யா மோசடித்தனமா அறிவு நாணயமற்ற செயல் செய்யறதில்லை. இதே ஜான் ஆரோக்கியசாமி பேசி விட்டுருங்க விஜய்க்கு 20% ஓட்டு இருக்கு, பேசி விட்டுருங்கன்னு கெஞ்சினாரு சீமான். மிஸ்டர் விஜய் ப்ரோ உங்களுக்கு எடப்பாடி மேல பாசம் இருக்கு ப்ரோ, உங்க பாசத்தை வச்சுக்கிடுங்க. ஒரு 4-5% ஓட்டு எடப்பாடியை டவுன் பண்ணி சீமான் எழும்பிட்டாருங்கிறதுல சவுக்கு சங்கர், ஃபெலிக்ஸ் ஹெரால்டு, சுமன் ஸ்ரீராமன், ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி அவர் வந்து வாங்கின காசுக்கு ஏதாவது அச்சீவ்மெண்ட் காட்டணும் இல்ல. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், சில நாட்களாகவே நான் ஒரு செய்திகளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு பிரபல நாளிதழில் வந்து போகிறது என்னென்னா, விஜயை விருந்துக்களித்த சீமான், விஜயின் பதில் என்ன, போனாரா இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த தகவல்லாம் எப்படி சார், உண்மையா? 100க்கு 100 பொய் செய்தி. 12 கோடி ரூபா பெற்றுக்கிட்டு ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒரு பிராண்டிங் மாஸ்டர், வேறையே சொல்றேன், ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒரு பிராண்டிங் மாஸ்டர் போடக்கூடிய பொய் செய்திகள் தான் இது. நான் தெளிவாகவே அக்யூஸ் பண்றேன் ஜான் ஆரோக்கியசாமிங்கிற பிராண்டிங் மாஸ்டரை. ஊடக நண்பர்கள் அந்த ஜான் ஆரோக்கியசாமி 12 கோடி வாங்கிக்கிட்டு விஜய்க்காக ஒர்க் பண்றாரு. தயவு செய்து அவர் கொடுக்கக்கூடிய செய்திகளை கிராஸ் செக் பண்ணுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணுங்க. அதை வந்து நீங்க ஒரு கடமையா செய்யுங்க. ஏன்னா பத்திரிகை உலகோட அந்த கிரெடிபிலிட்டி வந்து நிற்கணுங்கிறத நான் விரும்புகிறேன். ஏன்னா நானே ஒரு காலகட்டத்தில் பாமகவுக்கு எதிராக என்னோட ஃபைட்டை பண்ணும்போது உங்களோட இந்த வார எதிர்முறை பரபரப்பு புலனாய்வு பத்திரிகைகளோட ஆதரவில் தான் நான் ஃபைட் பண்ணேன். நேர்மையான எத்தனையோ பேர் எனக்கான ஆதரவு கொடுத்தாங்க. 2009ஆம் ஆண்டு பாமகவை அனைத்து தொகுதிகளையும் தோற்கடிக்கிறதுக்கு அவங்களோட மக்களவை தொகுதி விளம்பரம் அவ்வளவுத்தையும் போட்டு முடித்த அந்த பத்திரிகை கடைசியாக என் பேட்டியை போட்டு ரவீந்திரன் துரைசாமி பிற சமூகங்களை பிற்படுத்தப்பட்ட ஒரு கூட்டமைப்பின் தலைவர், பிற சமூகங்களை யாதவர், செங்குந்தர், அகமுடையார், உடையார், கிராமணி, மீனவர், இப்படி கஞ்சம் ரெட்டி, கவரா நாயுடு, இந்த சமூக தலைவர்களை அன்பாளன் யாதவ், கிருஷ்ணகாந்தன் யாதவ், உடையார், அந்த ஜி.கே. வாசனுக்கு உறவினர் கூட அவர், இவங்களெல்லாம் இணைச்சி பாமக தோற்கடிக்க போறாருங்கிற அந்த செய்தியையும் போட்டாங்க. காரணம், அவங்க ரவீந்திரன் துரைசாமி சொன்னால் அதில் நியாயம் இருக்கும், ஒரு போர்க்குணம் இருக்கும், உண்மை இருக்கும்னு நம்பி அதை போட்டாங்க. அது நடந்தது. இன்னைக்கும் அது எவிடன்ஸாக இருந்தது அவங்க நேர்மைக்கு. இப்போ நான் அதை அவங்க பேரை சொன்னால் அவங்க அதை விரும்பலை, அல்லது அவங்க பேரை நான் சொல்ல விரும்புகிறேன், ஆனால் அவங்க விரும்பலை. என்னோட இனிய நண்பர்கள் இந்த மாதிரி
கிரெடிபிலிட்டி உள்ள நண்பர்கள் பலரும் இருக்கிறாங்க. நக்கீரனில் இருக்கிறாப்புல, குமுத ரிப்போர்ட்டரில் இருக்காப்புல, ஜூனியர் உடனில் இருக்கிறாப்புல, பல இதழ்களில் புலனாய்வு இதழ்களில் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு பொய் செய்தியையே போடுறது வந்து நியாயம் இல்லை. அது வந்து தவிர்க்கணுங்கிறதான் என்னோட கருத்து. ஓகே, டிக்கடித்த விஜய் துணை முதல்வர் சீமான்னு ஒரு பொய் செய்தியை போட்டாங்க. போட்ட அடுத்த நாளே சீமான் சொன்னார், தம்பி நீ பலம் நிரூபிக்காதவன், நீ வந்து ஏன் பின்னாடி வா, நான் இதை ஒரு 30 சீட்டு தருவேன், உன்னை நான் சேர்த்துக்கிறேன். இது சீமான் வெளிப்படையாக சொன்னது. அது கேசிய செய்தி. கேசிய செய்திக்கும் வெளிப்படைத்தன்மைக்கும் மக்கள் உணரணும். ஜான் ஆரோக்கியசாமி என்னதான் தெற்றி திரிச்சாலும் கோயபல்ஸ் வேலை விஜய் தான் மெயின் கோயபல்ஸ் நம்பர் 1ன்னு சொல்லணும். அதில் கோயல்பல்ஸ் நம்பர் 2 ஜான் ஆரோக்கியசாமி என்னதான் கோயல்பல்ஸ் வேலை செய்தாலும் மக்களுக்கு உண்மை தெரியும். தலைவர்கள் ஓப்பனில் பேசுறது தான் கிரெடிபிலிட்டி. எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கறது தான் ரிப்போர்ட்டு. நீ பொய்யா போலியா ஊதி பறக்கக்கூடிய பலூனை விட்டுக்கிட்டே இருப்ப. சர்வேன்னு ஒரு பொய்யை போடுவ, ஒரு டுபாக்கூர் சர்வே போடுறவ, சர்வே எடுக்கக்கூடியவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இப்படி ஒரு சர்வே போடும்ப, இப்படி ஒரு போலித்தனமான விஷயங்களை நீ பண்ணிக்கிட்டே இருப்ப. யார் யாரெல்லாம் போலி பண்ணுறாங்கிறத நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன். என்ன யாரையும் நான் எனக்கு எடுக்கணுங்கிற எண்ணம் இல்லை, உண்மையை மக்கள் மத்தியில் கொண்டு வரணுங்கிறதான் என்னோட நோக்கம். அந்த வகையில் முழுக்க இது பொய் செய்தி. சீமான் தெள்ள தெளிவா விஜய் பாதை வேறு, ஏன் பாதை வேறுன்னு சொல்லிட்டாரு. கருவாட்டு சாம்பார்னு சொல்லிட்டாரு. பெரியார் எதிர்ப்புல மிக துணிச்சலா சீமான் இருக்கிறாரு. பெரியார் எதிர்ப்புல வந்து அவருடைய கருத்தியல் அவர் சார்ந்தது. ஆனா அந்த துணிச்சலுங்கிறது தமிழ் மண்ணில் பெரியார் எதிர்க்கிறங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. பெரியாரை எதிர்த்துக்கிட்டு தமிழ் மண்ணில் நிற்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அவர் தொடர்ந்து அதை எதிர்த்துட்டு நிற்கிறாரு. விஜய் பெரியார்ங்கிற இதை நிற்கும் போது அவருக்கும் அதில் லாபம் இருக்குது. பெரியார் நிற்கும் போது அவருக்கு போயர், ஒட்டர், தொட்டிய நாயக்கர், அருந்ததியர் இந்த மக்கள் ஆதரவு அவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பெரியார் சென்ட்ரிக்கா. சீமான் வந்து அருந்ததியர் இடஒதுக்கீட்டில் எடப்பாடிக்கு நிலைப்பாட்டை கூட்டணிக்காக விஜய் எடுக்கிறார். அதை அப்படி சைலண்டா எடுக்கிறாரு. சீமான் வந்து அதில் பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் 5% உயர்த்தி கொடுக்கணும், எடப்பாடி நிலைப்பாடு தவறுங்கிறத தெளிவாக பேசுறாரு. அதெல்லாம் சீமானுக்கு பேட்டியில் இருக்குது, நீங்க எல்லாருமே பார்த்தா தெரியும். அடுத்தால வந்து தமிழனுக்கு அப்பா அம்மா பிறமொழியாளர்கள் சொல்றாரு. அது அவர் கருத்து. அப்பான்னு சொல்றது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை, அம்மான்னு சொல்றது ஜெயலலிதா அவர்களை. அடுத்தால திராவிட சுடுகாடு முந்தானத்துன்னு நினைக்கிறேன் இங்க தங்கச்சி மட ராமேஸ்வரம் அங்க பேசியிருக்கிறாரு. எல்லாத்துக்கும் காரணம் காங்கிரஸ் பாஜகவை திமுகவும் அண்ணா திமுகவும் ஒட்டுண்ணியா தொங்கு சதையா அந்த மாதிரிலாம் இருக்க காரணம்னு 4 கட்சியும் அடிச்சிருக்கிறாரு. பொது தொகுதியில் ஆதி தமிழர்களை நான் மட்டும்தான் நிறுத்துறேன், திமுக நிறுத்துமா, அண்ணா திமுக நிறுத்துமா, பாஜக நிறுத்துமா, காங்கிரஸ் நிறுத்துமாங்கிறதையும் கேட்கிறாரு. விஜய் பொறுத்தவரை தம்பி பாதை வேற, ஏன் பாதை வேறன்னு தெளிவா சொல்றாரு. இப்படி தெளிவா சொல்லி நிற்கிறவரை கண்டு மிரண்டு போய் இப்படி கீழ்த்தரமா அநாகரிகமா பொய் புரட்டு கோயபல்ஸ் வேலையை விஜய் செய்யறாரு. அதுக்குன்னு 12 கோடி ரூபா கொடுத்து ஆழமர்த்தி ஊடகத்துல பொய் செய்திகளை பரப்புறதே வாடிக்கையாட்டும் வச்சிருக்கிறாங்க. நீங்க நின்னுங்க 234 தொகுதியில நின்னுங்க, விஜயகாந்த் பலத்தை நிரூபிச்ச மாதிரி நிறுவீங்க. பவன் கல்யாணே உங்களை சொல்லிட்டாரு, நான் முதல்ல பிரச்சாரம் தான் பண்ணேன், அது பிறகு பலத்தை நிரூபிச்சேன், அதற்கு பிறகு நான் வந்து கூட்டணி சேர்ந்து துணை முதலா வந்திருக்குன்னு பவன் கல்யாணே வெற்றி பெற்றவரே சொல்லிட்டாரு. பவன் கல்யாண் நிஜம், நீங்க ஏட்டு சொரக்கா. சீமான் வந்து விஜய் ஏட்டு சொரக்காங்கிறார். சீமானே விஜய் ஏட்டு சொரக்கான்னு வெளிப்படையா சொல்றார். இதுக்கு மேல என்னங்க வேணும்? ஏட்டு சொரக்காப்பா தம்பின்னு நீ சொல்றாரு. அடுத்தால வந்து கூட்டணி விஷயத்துல சொல்லும் போது பலம் நிரூபிக்காத உங்க கூட யாரும் வரமாட்டாங்க தம்பி கூட்டணிக்குன்னு வெளிப்படையா வாங்கி மண்டையில நெத்தியில அடிச்சாப்புல சொல்றாரு. அதுக்கப்புறம் ஏன் கப்சா செய்தியை பண்றீங்க? அது திரும்ப அதுல ரொம்ப தெளிவா சொன்னாரு. தம்பி இந்த செய்தி பண்றதுனால சீமான் அவர்கள் விஜய் கீழே வராரு, இந்த கூட்டணிக்குள்ள வராரு அப்படிங்கறத வந்து பரப்ப முயற்சி பண்றாங்க. அதான விஷயம். பொய் செய்தி பண்றாங்க, அதுல மோசடி பண்றாங்கிறதான் உண்மை. அது பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டுக்கிட வேண்டியதான். கொடுத்த 12 கோடிக்கு பண்ணிட்டேன் செய்தின்னு விஜய்கிட்ட காட்டிக்கிட்டு 12 கோடி வாங்கினதுக்கு நான் வேலையை பார்த்துட்டேன்னு பொய் சொல்ல வேண்டியதான். சீமான் வெளிப்படையா சொல்றாரு, தம்பி விஜயகாந்த் கூட ஆள் வந்தாம்னா அவன் தம்பி விஜயகாந்த் 8% 10% பலத்தை நிரூபிச்சவர். பலத்தை நிரூபிச்ச விஜயகாந்த் கூட சிபிஎம், சிபிஐ, வாசன், விசிகா எல்லாரும் கூட்டணியா போனாங்க. ஒரு மக்கள் நல கூட்டணி அங்க அமைஞ்சது. பலம் நிரூபிக்காத உங்க கூட யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாருங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சீமான் கொடுத்தது உங்களை அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது. இன்னும் என்ன சொல்லதுக்கு வேண்டாம், அந்த வார்த்தைகள்லாம் வேண்டாம். நம்ம கண்ணியமா நாணயமா நேர்மையா பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம தரவுகளோட பேசுறோம். மொட்டைச்சாத்தான் குட்டையில விழுந்தான்னு கோயபல்ஸ் வேலைகளை பண்ணக்கூடியவங்க ரவீந்திரன் துரைசாமி. கோயபல்ஸ் வேலைகளும் பொய்
பொய்களும் ஏமாற்று நிற்காதுன்னு தெரியும், உண்மையும் நேர்மையும் தான் நிற்குன்னு ரவீந்திரனுக்கு தெரியும். அப்ப சீமான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல இருந்தா நம்ம சொல்றோம், பலன் நிரூபிக்காத உன் பின்னாடி யாரும் வரமாட்டாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியாச்சு. இந்த உன்னோட கருத்து கணிப்பு இதெல்லாம் ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுன்னு சொல்லியாச்சு. இன்னும் 1000 கருத்து கணிப்பை நீ போடலாம், எல்லாமே செட்டப் பண்ணி கருத்து கணிப்பு போட முடியும்னு சீமானுக்கு தெரியும். தினத்தந்திலே ஒரு கருத்து கணிப்பு போட்டாங்களே, சீமானுக்கு 5% தான் சொன்னாப்புல, 2% கருத்து கணிப்பு போட்டான். இது பாராளுமன்றத்துக்கான தேர்தல் சீமானுக்கு ஓட்டே வராதுன்னா 8% சீமான் வரலையா, நான் மட்டும்தான் 8%ன்னு தெளிவாக சொன்னேன். அப்ப இந்த செய்திகள் எல்லாமே திட்டமிட்டு பரப்பக்கூடிய செய்திகள். சீமான் வெளிப்படையா விஜய் சொல்றாரு, தம்பி பலம் நிரூபிக்காத உன் பின்னாடி எவனும் வரமாட்டான்னு சொல்றாரு. அப்போ சீமான் கூட்டணிக்காக முயற்சி பண்ணாருன்னா எவ்வளவுக்குள்ள ஒரு மோசடித்தனம், கொடுத்த காசுக்கு கூவக்கூடிய வேலை தானே அது. விஜய் கொடுத்த காசுக்கு கூறக்கூடிய வேலை தானே. இதை தவிர அதுல வேற என்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? நான் பத்திரிகைகளை குறை சொல்லல, கிராஸ் செக் பண்ணுங்க நீங்க. இந்த மாதிரி பட்ட இதுல சீமான் வெளியே என்ன பேசுறாரு. அப்போ சீமான் வெளியே இதை பேசும்போது அவர் தெளிவா நிற்கிறாரு, தனிச்சு போட்டிட்டு போறாரு, 234 கேண்டிடேட்டை தயார் பண்றாருங்கிறது தான் வெளிப்படையான உண்மை. அவர் 4 பேரையும் எதிர்த்து தான் இது பண்றாரு. நான் முயற்சி பண்றேன், எனக்கு 2029 மோடி பிரதமர் ஆகிறது, அவருக்கு சீமானையும் ஒரு சிஎம் கேண்டிடேட்டாட்டு என்டிஏக்குள்ள கொண்டு வந்தா 8% இந்துக்கள் ஓட்டு, கிறிஸ்டின் மிஸ்ல ஓட்டுலாம் அதுல இல்லை, இந்துக்கள் ஓட்டு நாளைக்கு 2029 மோடிக்கு பயன்படும். சீமானுக்கும் ஒரு சிஎம் கேண்டிடேட்டுங்கிறத ஒரு என்டிஏ அவரை சொன்னா அவருக்கு ஒரு இது கிடைக்குன்னு நான் முயற்சி பண்றேன். அதைத்தான் நான் சொல்றேனே தவிர சீமான் அவர் தெளிவா தனிச்சு போட்டிங்கிற லெவல்ல தான் 4 பேரையும் அடிச்சுதான் அவர் நிற்கிறாருங்கிறது தெளிவா தெரியுது. அண்ணாமலையை கூட தம்பி நீங்க போராடக்கூடாது, நீங்க நடவடிக்கை எடுக்கணுங்கிற கருத்தை தான் அண்ணாமலைக்கு எதிராக கூட அவர் வச்சாரு. காங்கிரஸை கடுமையா சாடுறாரு, திமுகவை சாடுறாரு, அதிமுகவையும். இதை விட என்னங்க உண்டு? தமிழனுக்கு அப்பா அம்மா புறமொழியாளர்கள் ஜெயலலிதாவையும் சேர்த்து அடிக்கும் போது அவர் தனிச்சு தான் இருக்கிறாரு. விஜய் இந்த பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லக்கூடியதுல விஜய் அருந்ததிற்காக தான் இருக்காரு. அவருக்கு படம் மடிகா எல்லாம் ஆந்திரா கர்நாடகா இதெல்லாம் படம் பார்க்கணும், தப்பு இல்லை. அவர் தொழில் அவரோட வாழ்க்கையை உயர்த்திக்கிறதுக்கு பணத்தை இது பண்றதுக்கு அதில் சம்பாதிச்சு தானே ஜானவரிக்கு சாமிகளுக்கு இதில் கொடுக்க முடியும். அப்போ அந்த சம்பாதித்தத்தை அவர் எப்படி விடுவார்? ஸோ சீமான் நிற்கிறது பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% உயர்த்தி கொடுக்கணுங்கிற இதை இதுவரை எந்த கட்சியும் எடுக்கல. விடுதலை சிறுத்தைகள் பேசுறாங்க, ஆனால் அந்த கருத்தை ஒரு பிரின்சிபல் போல்ஸா ஒரு தலைவனா நான் சொல்றேன்னு எடுத்துருக்கான்னு போல இந்த சமூகங்கள் கன்சால்டேட் ஆகும்னு நினைக்கிறாரு. பஞ்சமர் நில மீட்பை எந்த கட்சியும் சொல்லல, சீமான் அதை விசிகா மற்ற தலித் அமைப்புகள் சொல்றாங்க. சீமான் அதை சொல்லும் போது பறையர்கள் பின்னாடி கன்சால்டேட் ஆவாங்கன்னு நினைக்கிறாங்க. இதைத்தான் சீமான் தங்கச்சி மடம் கூட்டத்தில் மீனவர்களுக்காக பேசும்போதே முதல்ல பறையர்களுக்காக அவர் நிற்கிறத தான் இன்சிஸ்ட் பண்ணிட்டு அந்த ஜாதி சங்க தலைவர்கள்லாம் கலந்துகிட்ட கூட்டத்துக்குள்ள அவர் பேசுறாரு. சிங்கமும் புலியும் சேர்ந்தா திராவிட பண்டிகளை வேட்டையாடுவோங்கிறார். நான் திராவிட பண்டிகைங்கிறது இல்லை, எனக்கு அவரோட கருத்து அவ்வளவுதான். நான் அதை என்ஹான்ஸ் பண்றேன்னு எல்லாத்தையும் எடுத்துட வேண்டிய அவசியம் இல்லை. ஜாதி சங்க தலைவர்கள் இல்லை இதுல என்னன்னா இவ்வளவும் வெளிப்படையா சீமான் இது பண்ண போறவும் போக்கடியின்றி வேற வழியின்றி கடைவிரித்தேன் கொள்வார்கள்னு முஸ்தபாவை தவிர யாரும் வராதனால வேற பரிதாபத்துல விஜய் தரப்பு டெஸ்பரேஷன்ல பொய் செய்திகளை பரப்புறாங்க. இதோட ரஜினிகாந்த் மாதிரி ரிட்டர்ன் பேக் ஆனா கூட ஒரு கண்ணியமா நாணயமா இருக்கும். இப்படி பொய் செய்திகளை பரப்பி பொழப்பு நடத்த முயற்சி பண்ணதோட கடைவிரித்தேன் கொள்வார்கள்னு விலகியே போயிடலாம், அது நல்லா இருக்கும். இதோட இப்போ அந்த ராமேஸ்வரம் கூட்டத்திலையும் கூட ஜாதி சங்க தலைவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கான பின்னணி என்ன சார் இருக்கு? காஸ்ட் கன்சால்டேஷன் நோக்கி சீமான் போறார். திராவிட கட்சிகளால குறிப்பா அதிமுகவால பலன் இல்லாத ஜாதிகளால தான் சீமான் வளர்றாரு. அதை சீமான் தெளிவா உணர்றாரு. ஃபெரிக் ஜெரால்டு உணரல, சுமன் ஸ்ரீராமன் உணரல, சவுக்கு சங்கர் உணரல. இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கு ஏதோ ஒரு இடர்பாடுகள் இருக்குன்னு சொல்றேன், அது கண்டிக்கத்தக்கது, அது வேற விஷயம். பட் இந்த விஷயங்களை இவங்க உணரல. பட் ரியாலிட்டியை சீமான் உணர்றாரு. ஜெயலலிதா இருக்கும்போது 1% இருந்த நாம 8% வந்துட்டோம்னு தெளிவா அவர் மக்களவையிலே 8க்கு வந்துட்டோம்னா சட்டமன்றத்தில் இதை விட 2 மடங்கு 3 மடங்கு வந்துடும்னு அவர் முழுமையா நம்புறாரு. அப்போ அவர் கூட்டணிங்கிற அரசியல் பாதைக்கு அவர் போகலை. அதே வேளையில் தன்னை எப்படி பலப்படுத்துறன்னு யோசிக்கும் போது அவர் என்ன எப்படி பார்க்குறாருன்னா, நாம 1% எப்படி பலப்பட்டோம், இந்த இடம் தான் எடப்பாடி ஆதரவாளர்கள் சிந்திக்க வேண்டியது. எடப்பாடியோட கூட்டணி போக முயற்சி பண்ணக்கூடிய ஜான ஆரோக்கியசாமியும் ஆதவ அர்ஜுனாவும் விஜயும் இதை சிந்திக்கணும். சகோதரர் விஜயும் சிந்திக்கணும். அரசியல் புதுசாக வந்திருக்காரு, அவர் நம்ம வரவேற்போம்.
24 சகோதரரை 39 கேண்டிடேட் போட சொன்னோம், போட்டார் இல்லை. அதில் நமக்கு அவர் மேலே சில கோபங்கள் இருக்குன்னு வைங்களாம். என்றாலும் அவர் இந்த உண்மையை உணரணும். எப்படி இந்த உண்மைன்னா, ஒரு சைவத்தில் இருந்த சீமான் ஆர்கே நகர் வெற்றி வீரர், ரெட்டையிலையும் உதவிசூரையும் குக்கரில் வச்சு அவிச்சவர். சாதாரண ஆள் இல்லை, மிகப்பெரிய ஹீரோ. 50% மேலே ஆர்கே நகரில் வெற்றி பெற்றவர். அதுக்கு பிறகு மக்களவைத் தேர்தலில் 5.5% வாக்கு நிரூபித்தவர். மக்களவையிலே 5 நிரூபித்தாருன்னா சட்டமன்றத்தில் 8க்கு குறைய மாட்டாருன்னு நானே எதிர்பார்த்தேன். ஆனால் அவர் பண்ண தவறு என்னன்னா, அந்த தவறையும் நான் ஃபைனலாக சுட்டி காட்டினேன். தவறு என்னன்னா, வெள்ளூர், விக்கிரவாண்டி, நாங்குநேரி 3 இடைத்தேர்தலையும் களத்தை விட்டு விளையிட்டார். ஆர்கே நகரில் வெற்றியை பெற்று 5.5% மக்களவையில் எடுத்தவர் 8% சட்டமன்றத்தில் எடுப்பார்னு எதிர்பார்த்த தினகரன் இந்த 3 இடைத்தேர்தலையும் விட்டுட்டு போயிட்டார். அடுத்து கமலஹாசன் குறைஞ்ச நாள்லே பிரசாந்த் கிஷோர் ஐடியாவில் பிரசாந்த் கிஷோர் கரெக்டாக ஐடியா கொடுத்தாரு. டிவி பெட்டியை உடைச்சி திமுக அண்ணா திமுகவை எதிர்த்து 3.7% வாக்கு எடுத்தார். சுமார் 4% வாக்கு எடுத்தார். கொஞ்சம் அதிக நாள் பிரச்சாரம் பண்ணி இது பண்ணியிருப்பாருன்னா இதுக்கு மேலே எடுத்திருப்பார். அதுக்குள்ள கெப்பாசிட்டியெல்லாம் அவருக்கு இருந்தது. கருத்துக்களை தெளிவாக சொன்னார், ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு, தலைவர்களை கூட்டிகிட்டு வந்து மக்கள் மத்தியில் தான் ஒரு இடதுசாரின்னு காட்டினார். எல்லாமே அவர் பண்ணார். இப்பவும் இடதுசாரின்னு விஜய் காட்டுறாருல்ல, கமலஹாசன் மாதிரி நாளைக்கு களத்துக்குள்ள இடதுசாரின்னு காட்டி திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட்டணிக்குள்ள ஒரு இடம் பெறதுக்குள்ள ஒரு நோக்கம்னு தான் அண்ணாமலை அடிக்கிறார். அண்ணாமலை கமலஹாசன் மாதிரி இவர் போயிடுவாருங்கிறத அடிக்கிறார். ஓகே, இதில் கமலஹாசன் வந்து விக்கிரவாண்டியில் கேண்டிடேட் போட்டு பிரச்சாரம் பண்ணியிருந்தாருன்னா 5-6% ஓட்டு எடுத்திருப்பார். சீமான் எடுத்த 1.5 கூட கிடைச்சிருக்காது சீமானுக்கு. வெள்ளூரில் கேண்டிடேட் போட்டிருப்பாருன்னா வெள்ளூர் பார்லிமெண்ட்டில் ஒரு 6-7% அவர் போயிருக்கணும். பிரச்சாரம் பண்ணால் மக்கள் போட்டுருவாங்க அவருக்கு. அப்போ ஒரு 7-8 கிட்ட எடுத்திருப்பார். சீமான் எடுத்த 2.5 கூட கிடைக்காது, 1.5 போயிருக்கும். நாங்குநேரில் நின்று இருப்பாருன்னா ஒரு 5-6% ஓட்டு எடுத்திருப்பார். சீமான் எடுத்த 2 கூட கிடைக்காது, அது 1.5 ஆயிருக்கும். ஹரிநாடாரோட கீழே தான் சீமான் ஓட்டு எடுத்தார். இதெல்லாம் உண்மை. அப்போ ஹரிநாடாரு கீழே சீமான்னு பத்திரிகை எல்லாம் போட்டு இது பண்ணாங்க. அப்போ இத்தகைய சீமானுக்கு எப்படி 6.8% ஓட்டு சட்டமன்ற தேர்தலில் வந்தது? எப்படி சட்டமன்ற தேர்தலில் 1.5% விக்கிரவாண்டியில் எடுத்தவர், 2% நாங்குநேரில் எடுத்தவர் 10% போயிட்டார். வெள்ளூரில் 2.6 எடுத்தவர் அந்த ஏரியாவில் 6% கிட்ட வந்துட்டார். விக்கிரவாண்டியில் 1.5 எடுத்தவர் ஒரு 5% கிட்ட வாக்கு வந்துட்டார். ஒட்டுமொத்த தமிழகத்தில் 6.8 வந்துட்டார். எல்லாம் டேட்டா உண்மை, கப்சா இல்லை, மொட்டைச்சாத்தான் குட்டையில் விழுந்தால எவங்கிட்டயோ பிராண்டிங்க்கு கோடிக்கணக்கான ரூபாய்களை வாங்கிக்கிட்டு போலியா பொய்யா மோசடித்தனமா அறிவு நாணயமற்ற செயல் செய்யறதில்லை. அவ்வளவுமே உண்மை. அப்போ இது எப்படி சாத்தியப்பட்டுன்னு தான் இன்னைக்கு பார்க்கணும். அப்போ சீமானோட அந்த வளர்ச்சிங்கிறது களத்தில் நின்னனால வந்தது. தினகரன் கமலஹாசனும் 2.5% போனது களத்தில் நிற்காதனால அவங்க அடைச்ச பின்வடைவு. தினகரன் சாதாரண ஆள் இல்லை, பெரிய ஹீரோ. ரெட்டலையும் உதயசூரனையும் குக்கரில் வச்சு அவிச்சவர். ஆர்கே நகரில் 50% எடுத்தவர். களத்தில் நிற்கல, பலையினம் அடைஞ்சார். அதே மாதிரி தான் இன்னைக்கு விக்கிரவாண்டி களத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி நிற்காததில் பலையினம் அடைஞ்சிட்டார். அதில் சீமான் நின்னாருங்கிறது அவருக்கு பெரிய மெரிட்டு. அதில் விக்கிரவாண்டியில் ஸ்கோர் பண்ணது டாக்டர் ஐயா. அதனால தான் இப்போ டாக்டர் ஐயாவை கண்டு எடப்பாடி மறல்றாரு. தன்னோட கூட்டணியில் இருந்த தேமுதிகவுக்கு ராஜ்யசபா இல்லைன்னு அவுட்ரைட்டாக ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. தேமுதிக பெருசாக அவர் கருதல்ல, அது அவமானப்படுத்துகிற மாதிரி அதை செயல்பட்டார், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பாமகவுக்கு ராஜ்யசபாங்கும் போது பதறாரு, கலங்குறாரு, திணறாரு, பதிலே சொல்ல முடியல. எங்கள் கூட்டணியே அவங்க இருந்தாங்கங்க. ஏற்கனவே ஓபிஎஸ் இவர் இருக்கும்போது இரட்டை தலைமை கொடுத்த தைரியத்தில் அவர் மாறி மாறி பேசுவார். திமுக கூட்டணியிலே போய் சேர்ந்துட்டாருன்னு சொன்னார். எல்லாமே எவிடன்ஸு, எல்லாமே எவிடன்ஸு. உங்களை மாதிரி போலி பிராடு பொய்யில பழைக்கிறவங்க இல்லை ரவீந்திரன் துரைசாமி, தரவுகளோட விஷயங்களை பேசக்கூடியவன் அவர். அந்த எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வந்து டாக்டர் ராமதாஸ் கூட்டணியில் இல்லைன்னா எய்தர் திருமாவளவனும் ராமதாஸ் இல்லைன்னா வடபுலத்தில் 3வது பேர் ஒன்று பயந்து ராமதாஸுக்கு ராஜ்யசபா பற்றி பேசுகிற பேச்சுக்கு பதில் சொல்லாமல் திக்கி திணறி சமாளிச்சுட்டு போறார். உங்கள் கூட்டணியிலே இல்லையே அவரு. உங்கள் கூட்டணியில் இருந்த தேமுதிகவுக்கு ராஜ்யசபா கிடையாதுங்கிறீங்க, அக்ரிமெண்ட் இல்லைங்கிறீங்க. கூட்டணியில் இல்லாதவரை பற்றி கேட்கும்போது ஏன் பதறீங்க, பம்புறீங்க? அப்போ நான் சொன்னது தான் கரெக்டு. ராமதாஸுக்கு தான் எடப்பாடி முக்கியத்துவம் கொடுப்பாருன்னு தான் கரெக்டு. தமிழ் உள்ள நல்ல உள்ள அத்தனை பேரும் இதை உணரணும். இப்போ அதற்கு காரணம் என்னன்னா, களத்துக்குள்ள ராமதாஸ் நின்று அங்கே போலரைசேஷனை உருவாக்கிட்டாரு. எடப்பாடி களத்தை விட்டு வெளியேறி அதில் பலகீனப்பட்டுட்டாரு. ஆனால் களத்துக்குள்ள நின்ன சீமான்
விக்கிரவாண்டியில் 5.5% ஓட்டு எடுக்கிறாரு. அதுவும் கடைசியில் திமுகவையும் அண்ணா திமுகவை அடித்து அது சீன மூங்கில் மாதிரி வளரும்னு சொன்னதுனால தான் இந்த வளர்ச்சி கிடைச்சிது. அதுக்கு முன்னாடி அவருக்கு சிவகார்த்திகேயன் இன்னைக்கு இளம் ரசிகர்கள் மத்தியில் பெரிய ஆதரவு கொண்டவர். அவர் டைரக்டா விஜய் நடுநிலை என்னதும் தமிழ் கூறும் நல்லவர்களில் தமிழர்களின் தலைவராக இருக்கக்கூடிய சீமானா நான் துணிஞ்சு வந்து பார்ப்பேன்னு உடனே பார்த்தாரு. அடுத்தால விஜய் தரப்பு வந்து இதே ஜான் ஆரோக்கியசாமி பேசி விட்டுருங்க விஜய்க்கு 20% ஓட்டு இருக்கு, பேசி விட்டுருங்கன்னு கெஞ்சினாரு. சீமான்ட்ட பேசி விட்டுருங்க 20% ஓட்டு இருக்கு விக்கிரவாண்டியில். ஒன்றும் கிடையாதுயா, பல நிரூபிச்சாதாயா ஓட்டு, இதெல்லாம் ஏட்டு சுரக்கா கற்பனைக்கு ஆகாதுன்னு சொன்னேன். சீமான் வந்து ஆரம்பத்தில் அதை பேசிவிட்டாரு. அண்ணனும் தம்பியும் சேர்ந்தா உதயநிதி ஸ்டாலினை விட்டுருவோமான்லாம் பேசினார். ஓகே, விஜய்க்கு ஒன்றும் கிடையாதுன்னு என் கருத்து, பல நிரூபிக்காதவருக்கு ஒன்றும் கிடையாதுன்னு என் கருத்து. சீமான் நம்பி பேசினாரு. அண்ணனும் தம்பியும் சேர்ந்தா உதயநிதி ஸ்டாலினை சீஃப் மினிஸ்டர் ஆக கொடுமான்னு சீமான் பேசினார். நான் மறுக்க வரல, உண்மையை தானே நம்ம பேசுகிறோம். அதே சீமான் தரப்பினர் வந்து அதிமுகவினர் சபாநாயகருக்கு எதிராக போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தார். தேமுதிகவுக்கு கேப்டன் விஜயகாந்துக்கு துணையா நின்னதுக்கு பேசினார். என்றாலும் அவர் வந்து 1% வாக்கு தான் கூடினாரு. ஆனா மெரிட்டு களத்துல நின்னாரு சீமான்ங்கிறது தான். களத்துல நின்னதுல சீமான் உயர்ந்துட்டாரு. 6% ஓட்டுக்கிட்ட எடுத்திருக்கிறாரு. இதே விக்கிரவாண்டியில முன்னாடி 1.5% ஓட்டு தான் எடுத்தாரு. களத்துல நின்னதுதான் அங்க மெரிட்டு. அடுத்த கட்டம் ஈரோடு கிழக்கு வருது. ஈரோடு கிழக்கிலும் எடப்பாடி களத்துல நின்றுக்கணும். களத்துல நின்னா சீமானுக்கும் அதிமுகவுக்குள்ள டிஃபரன்ஸ், என்டிகேக்கு ஏடிக்குள்ள டிஃபரன்ஸ் 8-20, 20.4, 12% டிஃபரன்ஸ். களத்துல நின்னா ஈரோடு கிழக்குல 23% ஓட்டு அதிமுக எடுத்திருக்கிறார். அதிமுக, தேமுதிக, முபாரக், கிருஷ்ணசாமி, தேவேந்திர வேளாளர் கொஞ்சம் இருக்காங்க. எல்லாம் சேர்ந்து 23% வாக்கு எடுத்திருக்காங்க. ஆற்றல் அசோக்குமார்ங்கிறவர் ஈரோடு கிழக்கு செக்மெண்ட்ல எடுத்திருக்காங்க. எல்லாம் ஆதாரத்தோட தரவுகளோட பேசுவேன். சும்மா கோயபல்ஸ் விஜய், கோயபல்ஸ் நம்பர் 1, கோயபல்ஸ் நம்பர் 2 ஜான் ஆரோக்கியசாமியை வச்சு பண்ணக்கூடிய கோயபல்ஸ் வேலை இல்லை. தரவுகளோட தான் பேசுறேன். 23% ஓட்டு எடுத்திருந்தாப்புல. சீமான் 8.3% ஓட்டு எடுத்திருந்தாப்புல. முன்னாடி உள்ளாட்சி தேர்தலில் 1% தன் பிரச்சாரத்தால 6.3%க்கு சீமான் கொண்டு போயிருந்தாப்புல. எடப்பாடி பழனிசாமி பாஜக இருந்தும் 30% 2000 ரூபாய் கொடுத்தும் 25% குறைஞ்சிட்டாப்புல. மீண்டும் 8.3 சீமான் ஒரு 5% உயர்த்தி அது வந்து 13.3 ஆகி 23 ஒரு 5% குறைஞ்சி ஈர்ப்பு சக்தி எடப்பாடிக்கு இல்லாதனால அது 18 ஆனா சீமானுக்கும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக வித்தியாசம் 5% ஆகி போகும். வெறும் 5% ஆகி போகும். அப்போ மக்கள் என்ன சொல்லுவான், கொங்கு பெல்ட்டிலே 5%ன்னா மற்ற இடங்கள்லாம் சீமான் வளர்ந்துட்டாருன்னு கம்பேரிட்டிவ் இல்லாமலே போயிட்டாருன்னு சொல்லத்தானே செய்வான். அடுத்து ஈரோடு கிழக்கு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல நான் விஜய் நின்னா நல்லா இருக்குன்னு சொன்னா இல்லையா? அங்க களத்தை விட்டு ஓடுனது விஜய், கமலஹாசன் 2.0 வாட்டு. களத்தை விட்டு ஓடுனது விஜய், கமலஹாசன் 2.0 வாட்டு. நான் சொன்னா இல்லையா? சொன்னா உங்களுக்கு போயர், ஒட்டர், தொட்டிய நாயக்கர் இந்த மக்கள்லாம் ஓட்டு போடுவான். தெலுங்கு தாய்மொழி மக்கள் நீங்க தந்தை பெரியாரை தூக்கி நிற்கும் போது அந்த மக்கள் ஆதரவும் கிடைக்கும் உங்களுக்கு. ஓரளவு பெரியாரை நீங்க தூக்கி நிற்கிறனால சீமான் வளம் போகாம இடம் போகாம அடிபட்டு செத்தே போவாங்கிற கடுமையான வார்த்தையை சொல்லும் போது நமக்காக தானே விஜய் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறான்னு அந்த மக்கள் நிற்பாங்கிறத நான் தெளிவாகவே சொன்னேன். இப்போ அவங்கெல்லாம் ஸ்டாலின் பின்னாடி போயிட்டாங்க. பெரியாரை நிற்கிறவர், களத்தில் நின்று பெரியாரை நிற்கிறவர் ஸ்டாலின் தாண்டி ஸ்டாலினுக்கே போட்டுட்டாங்க. அருந்ததியரெல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாட்டே ஸ்டாலினுக்கு போயிட்டாப்புல. ரெசல்யூஷன் கொடுத்த ஸ்டாலின் பின்னாடி தான் அவங்க நிற்பாங்க. நான் உறுதியாக தான் நம்புகிறேன். அப்போ சீமான் வந்து அங்கே சீமானா ஸ்டாலினா, பெரியாரா பிரபாகரனா, காமராஜரா, முத்துராமலிங்க தேவரா, அயோத்திதாச பண்டிதரா, ரெட்டமலை சீனிவாசனா, சிங்காரவேலரா, ஜீவானந்தமா, அப்படி ஒரு செட் ஆஃப் தமிழ் அடையாளங்களை சொல்லி பெரியாரான்னு ஒரு நரேட்டிவை செட் பண்ணி கொண்டு போகிறாரு. அடுத்து திராவிடமா தமிழ் தேசியமான்னு பேசுகிறாரு. அதில் வந்து எடப்பாடியும் அடித்து தான் அந்த அரசியலை பண்ணுறாரு. 16% ஓட்டு எடுத்துட்டாரு. சீமானுக்கு இன்னைக்குள்ள கிளைம் களத்துக்குள்ளே வராத எடப்பாடி பலகீனப்பட்டு போயிட்டாரு. மிஸ்டர் விஜய் ப்ரோ உங்களுக்கு எடப்பாடி மேலே பாசம் இருக்கு ப்ரோ உங்கள் பாசத்தை வச்சுக்கிடுங்க. ஆனால் களத்துக்குள்ளே வராமல் உங்கள் முன்னேர் கமலஹாசன் எப்படி சீமான்ட்ட கீழே போனாரோ, களத்துக்குள்ளே வராமல் ஆர்கே நகர் வெற்றி வீரர் ரெட்டலையும் உதயசூரியனையும் குக்கரில் போட்டு அவிச்ச தினகரன் எப்படி கீழே போனாரோ, அதே மாதிரி நீங்கள் யாரை தலைவராக நினச்சி போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த எடப்பாடி
விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கிலையும் நிற்காதனால சீமான்ட்ட கீழே போயிட்டாப்புல. குறைஞ்சபட்சம் நான் வன்னியர்கள் மத்தியிலையும் நான் வெள்ளாளர் மத்தியிலையும் சீமான் ஹீரோவா களத்தில் நிற்கிறாங்கிற இமேஜில் 2-2-4 8ங்கிறது 12% ஓட்டாட்டு சீமானுக்கு இது வந்துட்டு. எடப்பாடி பழனிசாமிக்கு 2-2 குறைஞ்சு 20ங்கிறது 16ஆ போயிட்டு. மேலும் சீமானுக்கு வந்து என்டிஏ நிற்காதனாலையும் ஒரு ஆதரவு வளைய ஓட்டு கூடி இருக்குது. ஸோ சீமானுக்கு ஆதரவு வளையம்ங்கிறது அவர் இன்னைக்கு எனக்கு வந்து 16% மேல தமிழக அளவில் இருக்குன்னு அவர் கிளைம் பண்றாரு. எப்படி அவர் தினகரனையும் கமலஹாசனை பலகீனப்படுத்தி சாதிச்சாரோ அதே மாதிரி நான் எடப்பாடியை பலகீனப்படுத்திட்டேங்கிறாரு. அதே போல என்டிஏயும் பலகீனப்படுத்திட்டேங்கிறாரு. இதைத்தான் தம்பி செந்தில் கேட்டாப்புல, நீங்க என்டிஏ சொல்லுங்க. ஆமா, நான் என்டிஏ சொல்லுவேன். சாதிச்ச விக்கிரவாண்டியில் சாதிச்ச என்டிஏ ஈரோடு கிழக்கில் நிற்காதது மைனஸ் தான். என்டிஏக்கு ஓட்டு போடக்கூடிய சமூகங்கள் மத்தியில் அண்ணாமலை பெரிய ஹீரோ, பட் அண்ணாமலை நின்றுக்கணும். நிற்காதது வந்து அந்த சமூகங்கள் மத்தியில் பெரியார் ஏத்தனால பிராமணர், இந்து நாடார், முத்தரையர், டிகேவி, எடப்பாடி ஏற்றுக்கிடாத முக்குலத்தோர், இவங்க மத்தியில் சீமானுக்கு இமேஜ் கூடி இருக்குங்கிறது உண்மைதான். இந்த சமூகங்கள் பெரியாரால் பலன் பெற்ற சமூகங்களும் இருக்குது. நான் உண்மையை மறைச்சிட்டு பேச மாட்டேன். ஸோ இந்த நிலைமை உண்மையான நிலைமை. இதில் எடப்பாடி பலகீனப்படுத்தி சீமான் எமர்ஜ் ஆயிட்டாப்புல. அப்போ நீங்கள் எடப்பாடி கூட கூட்டணி போனாலும் தேராதுன்னா அரசியலை விட்டு போங்க. எதுக்கு பொய் செய்திகளை விட்டு காலம் தள்ளிட்டு இருக்கிறீங்க? ஸோ பொய் செய்திகள் நிற்காது. கெட்டிக்காரம் புழுகு 8 நாள். உண்மையும் நேர்மையும் தான் நிற்கும். சீமான்கிட்ட உண்மையும் நேர்மையும் இருக்கு. டைரக்டா அவர் வந்து திமுக அடிக்கிறாரு, அண்ணா திமுக அடிக்கிறாரு, பாஜக அடிக்கிறாரு, காங்கிரஸ் அடிக்கிறாரு. என் போன்றவங்க அவர் எடுத்த ஓட்டு வந்து நிதிஷ்குமார் மாதிரி உள்ள வந்தாருன்னா மோடிக்கு 29 பயன்படும் முயற்சி பண்றோம் நாங்க. நான் மறுத்தெல்லாம் சொல்லலை. அவர் தெளிவா 4 பேரையும் எடுத்து தனிச்சு நிற்கிறாரு. அவரோட இது வெளிப்படையாவே அதை டிக்ளேர் பண்ணி நிற்கிறாரு. இதுதான் உண்மை. விஜய்கிட்ட வெளிப்பட தன்மையே இல்லை. எடப்பாடி கீழே போறாரு. எடப்பாடியை விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்கிலையும் சீமான் பலகீனப்படுத்தி ஒரு 4-5% ஓட்டு எடப்பாடியை டவுன் பண்ணி சீமான் எழும்பிட்டாருங்கிறதுல சவுக்கு சங்கர், ஃபெலிக்ஸ் செரால்டு, சுமன் ஸ்ரீராமன், ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி அவர் வந்து வாங்கின காசுக்கு ஏதாவது அச்சீவ்மெண்ட் காட்டணும்ல, சீட்டாவது வாங்கி கொடுக்கணும்ல, அது ஒர்க் அவுட்டும் ஆகணும்ல. அவரு விஜய் எல்லாரும் பதறாங்க. எடப்பாடியை சீமான் பலகீனப்படுத்திட்டாருன்னு விஜய் பதறாரு. காரணம் விஜய்க்கு நோக்கம் எடப்பாடி கூட நாளைக்கு கூட்டணி போகணுங்கிறனால தான். அதனால தான் அவர் இலவசங்களை ஆதரிக்கிறாரு. அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டில் சீமான் எடுத்த மாதிரி பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 உயர்த்தணுங்கிற நிலைப்பாட்டை எடுக்கல. இன்னும் எத்தனையோ விஷயங்களை நம்ம டீட்டெயிலாக சொல்லலாம். இதுதான் உண்மை நிலைமை. நான் தரவுகளோட தான் சொல்கிறேன். நான் தரவோட பேசுறதுனால தான் நான் சொல்றது 10க்கு 8 என்னைக்கும் சரியா இருக்குது. 26லையும் என்னோட கணிப்புகள் தான் சரியா இருக்கும். என்ன இதுனால தரவுகளோட சொல்றேன். மொட்டைச்சாத்தான் குட்டையில் விழுந்தான்னு கோயபல்ஸ் வேலை பார்க்கறத விட அரசியலை விட்டு விலகிறது பெட்டர். ஓகே சார், நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி.